கடந்த 7 நாள் நான் தொடர்ந்து ஓடின கிலோமீட்டர் மொத்தமாக ஆட் பண்ணாலும் இன்னைக்கு டெல்லியோட பவர் பிளே ஸ்கோரை விட கம்மியான கிலோமீட்டர் தான் நான் ஓடினேனே. இன்றைக்கே நான் 2 கிலோமீட்டர் தான் ஓடினேனே. இதுக்கு பேர் பாடி ரீகம்போசிஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு லாங் பிரேக் அப்புறம் ஓடுறீங்கன்னு வைங்களேன், நான் இப்போலாம் 10 கிலோமீட்டர் ஓடுவேன், 25 கிலோமீட்டர் ஓடுவேன், 30 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லிட்டு திரும்பி எடுத்தோன்னே 5 கிலோமீட்டர் ஆரம்பிக்குது, 10 கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போனோம். ஒரு பிளானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 மாதம் நீங்கள் பிரேக் விட்டிங்கன்னா தான் அதே லெவலில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு 5 மாதம் மேலே தாண்டிட்டாலே நீங்கள் திரும்பி ஒரு ரன்னிங் பொறுத்தவரைக்கும் குழந்தை தான். ஸோ திரும்பி ஸ்லோவாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமே. ஸோ ஓகே, இப்போ லாங் பிரேக் அப்புறம் திரும்பி ஆரம்பிக்கிறேன்னா டக்குன்னு உடம்பு வலிக்குதா, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கா, ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த இடத்துல குத்துனாலும் நான் ஓடுவேன், நான் டேவிட் காகின்ஸ் ஃபேனு அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பயங்கர ஃபேட்டெல்லாம் போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நெஞ்சில் ஒரு மாதிரி ஆகுதுன்னு, அது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்குமே போனேன். நான் நாளைக்கு அதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் இட்.